பிரைஸ் தி லார்ட். தினம் ஒரு தகவல் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் பார்க்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமர் 12வது அதிகாரம் அதன் 1வது வேதவசனம். ரோமர் 12 அதன் 1வது வேதவசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆம்பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு சொல்லும் பொழுது இவனமாக சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றும் அப்படியே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் பாருங்கள். கடைசியாக அவர் சொல்லுகிறார், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆம்பிரியமானவர்களே, இன்று அநேகர் ஆண்டவரோடு வாழுகிற உறவில் நாம் காணப்படுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கிறது என்று சொல்லி இந்த வேதவசனம் ஒரு கேள்வியை நமக்குள்ளே எழுப்புகிறது. நாம் உண்மையாகவே புத்தியுள்ள ஆராதனை செய்கிறவர்களாக காணப்படுகிறோமா, அல்லது நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க இன்று இந்த வேதவசனம் நம்மோடு கூட அறிவுறுத்துகிறது. பரிசுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லியும் நம்மை ஜீவ பலியாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் இன்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பாருங்கள், பரிசுத்தத்தை எந்த அளவிலே நாம் குறைச்சல் உள்ளவர்களாக காணப்படுகிறோம் என்று நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் புத்தியுள்ள ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி இன்று ஆண்டவர் நம்மோடு கேள்வியை எழுப்புகிறார். நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். நம்மளுள்ள குறைகளை மறந்து இனியுள்ள வாழ்க்கையை பரிசுத்தமான வாழ்க்கையாக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.